இன்றைக்கி அமெரிக்காவில் எடிசன் பகுதியில் உள்ள சாய்பாபா கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கோயிலில் இன்றைக்கி வந்து சமாதி நாள் அப்படின்னு சொல்லி சாய்பாபாவுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி அழகாக வந்து டெக்கரேட் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. அப்போ தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 15 அப்படி இல்லை அப்படின்னா விஜயதசமி அன்னைக்கு வந்து சாய்பாபாவோட சமாதி நாள் வந்து கொண்டாடுவாங்களாம். அது வந்து அவர் பூமியில் அடக்கம் செய்யப்பட்ட நாளாம். சீரடி சாய்பாபா சமாதி மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சீரடியில் வந்து அவர் சமாதிக்கு மேலே இருக்குது. ஸோ அதை வச்சு அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. அன்னைக்கு பார்த்திங்கன்னா பாபாவுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணி ஆரத்தி அபிஷேகம் அன்னதானம் பஜனை இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். எல்லா சாய்பாபா கோயில்லையும் இதை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நவராத்திரி லாஸ்ட் டே நான் அந்த கோயிலுக்கு வந்தப்போ இங்கே இருந்த ஒரு ஆண்டி வந்து உங்களுக்கு பூ கட்ட தெரியுமா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. நானும் சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரோஸ், அதுவும் ஒன்றும் பெருசாக பூனா வந்து நம்ம ஊரில் மாதிரி கட்டுறதில்ல, ரோஸில் இருக்க பெட்டல்ஸ்லாம் தனியாக எடுத்து ஒரு ரோஸு வந்து சேர்த்து ஒரு பொக்கே மாதிரி லைட்டாக வந்து நூல் வச்சு கட்டி கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரோஸ் அரௌண்டு பார்த்திங்கன்னா ஒரு 200 ரோஸ் இருக்கும். இந்த பார்த்திங்களா இதெல்லாமே நாங்கள் தான் கட்டி கட்டி வச்சோம். சாய்பாபா சமாதிக்கு அன்றைக்கி வைக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரியாது, அவங்க ஜஸ்ட் ஹெல்ப்பு வாலண்டியரிங் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. நானும் போய் பண்ணேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து வந்து என்ன சொல்கிறது, யூஎஸ் வந்ததுக்கப்புறம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. மீண்டும் சந்திக்க சப்ஸ்கிரைப்.